கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 21 நாட்கள் உபவாசத்தில் ஒரு தீர்மானத்தோடு நாம் இருக்கிறோம். நம்முடைய திருச்சபை குடும்பங்கள் ஒரு கொர்நேலியு குடும்பத்தை போல மாற வேண்டும். அல்லேலூயா. கொர்நேலியுவினிடத்தில் காணப்பட்ட 8 சுபாவங்கள் வரி வரியாய் தியானித்தோம். 1, அவன் தேவ பக்தி உள்ளவன். 2வது, அவனுக்கு குடும்பத்தோடு வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். 3வது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன். 4வது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். 5வது, தரிசனம் காண்கிறவன். 6வது, நீதிமான். 7வது, நல்லவன். 8வது, உபவாசிக்கிறவன். 8 காரியத்தை இந்த 7வது மாதத்தில் தியானிக்கிறோம். இன்னைக்கு உபவாசத்தின் 9ஆம் நாள். ஆண்டவருக்கு மகிமையாய் நான் சொல்லுகிறேன், இந்த 8 காரியங்களை நம்முடைய குடும்பத்துக்குள் கொண்டு வருவதற்கு மிகுந்த பிரயாசம் நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. மிகுந்த பிரயாசம் எடுக்கணும். நம்முடைய குடும்பத்தை ஒரு பக்தியுள்ள குடும்பமாக, நம்முடைய குடும்பத்தை தெய்வத்துக்கு பயந்த ஒரு குடும்பமாக, நம்முடைய குடும்பத்தை நல்ல தர்மங்கள் செய்கிற குடும்பமாக, நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் ஜெபம் நடக்கிற குடும்பமாக, நம்முடைய வீட்டில் ஜெபிக்கிற நேரங்களில் தூதர்களுடைய நடமாட்டம், தரிசனங்களை காண்கிற குடும்பமாக, ஒரு நீதியுள்ள குடும்பமாக, ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல உபவாசித்து ஜெபிக்கிற குடும்பமாக தேவன் மாற்றுவாராக. இந்த வைராக்கியம் நமக்கு வரணும். இந்த 21 நாட்கள் முடிக்கிறதுக்குள்ள நீங்களாகவே உங்க வீட்டில் ஒரு ஜெப நேரத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணி கட்டாயம் நீங்க குடும்பமா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பிரதர், என் கணவன் ரட்சிக்கப்படல, பரவாயில்ல. பிரதர், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, பரவாயில்ல. கர்த்தர் உங்களை பிடிச்சிருக்கிறாரே. வேதாகமத்தில் எலியா இப்படிதான் புலம்புனா, ஐயோ நான் தனியா நிக்கிறேன், ஐயோ நான் எப்படி இருக்கிறேன், தனியா இருக்கிறேன். ரோமர் 11 நினைக்கிறேன். ரோமர் 11ல் 1, 2, 3 வசனங்களை வேகமா படிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க தேவன் தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். நானும் பென்யமின் கோத்திரத்திலும், அடுத்த வசனம், தள்ளிவிடவில்லை. உங்க பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில். இதே கேள்வியாதான் கர்த்தர் நம்ம கிட்ட கேட்பார். உன் கையில ஒரு பைபிள் கொடுத்தனே, ஒழுங்கா படிச்சியா அப்படின்னு கேட்பார். எனக்கு அது தெரியல இது தெரியலன்னு நீங்க போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. எங்க பாஸ்டர் அதை பிரசங்கம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பாஸ்டருக்கு 400 வயசு வரைக்கும் உயிரை கொடுத்திருந்தா கூட பைபிளை பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியாது. அதை முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க கையில எதுக்கு பைபிளை கொடுத்திருக்காருன்னு அந்த கேள்வியை கேட்பார். நான் உன் வேதம் சொல்லுகிறத நீ அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி உம்முடைய தீர்க்கதரிசிகளை, உம்முடைய பலிபீடங்களை நான். நிறைய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம். நான் ஒருத்தன் தான், யாருமே என் வீட்டில் ரட்சிக்கப்படல. வாட் கேன் ஐ டூ? இந்த கேள்வி என்னையோட சாகடிச்சிருங்க. நான் ஒருத்தங்கிற இடத்துல நீங்க ஒருத்தன் இல்லை, உங்க பக்கத்துல கர்த்தர் நிக்கிற. ஒருத்தன் மாத்திரம் மீறி இருக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன பதில் வந்துச்சு பாருங்க.
என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன பதில் வந்துச்சு பரத்திலிருந்து? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். உங்க வீட்டுல உங்களை ஒரு ஆளு தானே ரட்சிப்பை நடத்தி இருக்கிறாரு. ஒழுங்கா நீங்க ஜப நேரத்தை ஆரம்பிச்சு ஜப குழு ஆரம்பிங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க வர்றாங்களா இல்லையோ, வெளியில இருந்து மந்தைகள் உள்ள வர ஆரம்பிச்சிடும். உங்க வீட்டுக்கு வெளியில 7000 பேர் இருக்காங்க. கர்த்தர் பேசுறாரு உங்களோட. உங்க வீட்டுக்கு வெளியில எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆளுக்கு 7000 பேரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. புதுக்கோட்டையில 18 லட்சம் மக்கள். ஒரு ஆளுக்கு 7000 பேரை கொடுக்கறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. சபைக்கு பிச்சைக்காரத்தனமா எவ்வளவு பேரை கேட்டுட்டு இருக்கிறோம்? 3000 பேரை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆவியானவர் தெளிவாய் நம்மோட பேசுகிறார். நல்ல விலைக்கங்க ஜபக்குழு ஆரம்பிங்க. திருப்பி நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம சபை அதுக்கு முன்மாதிரியா இல்லை அப்படின்னு சொன்னா, நான் வேற மாவட்டங்கள் தோறும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவுதான். சபையை பத்தி கவலைப்பட மாட்டேன். சபை இதுக்கு உத்தரவாதம் எடுத்தே ஆகும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஜபக்குழு. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே நான் சொல்றேன். உங்க வீடு ஒரு கொர்நேலி வீடா மாறணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என்ன நடக்குது? இந்த 8 காரியம் கொர்நேலியன் இடத்துல காணப்பட்டுச்சுல்ல, அதுக்கு என்ன? ஒரு மனுஷனிடத்துல இத்தனை குணம் இருக்கும்போது பரலோகம் சும்மா இருக்குமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:5. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு குடும்பத்துக்கு கரெக்டா கர்த்தர் என்ன பண்றார்? நீ யோப்பா பட்டணத்துக்கு என்ன பண்ண? மனுஷரை அனுப்பி பேதுரு எனப்பட்ட மறுபேர் கொண்ட சீமோனை, ஒரு சர்ச்சுக்கு எந்த ஊழியக்காரரை அழைக்கணும், ஒரு வீட்டுக்கு எந்த ஊழியக்காரரை அழைக்கணும், ஒரு மீட்டிங்க்கு எந்த ஊழியக்காரரை கூப்பிடணுங்கிறத இந்த அக்கினி ஜெப தரிசன ஊழியமானது ஆரம்பத்திலிருந்து பல மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுக்கிறது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட வெகு மனத்தாழ்மையோட நான் சொல்றேன், ஒரு நோட்டீஸ்க்காக நாங்க அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம். அந்த காலங்கள் அவ்வளவு முக்கியமான காலங்கள். ஒரு நோட்டீஸ்ல என்ன வசனம் போடணும்னு ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் ஆரம்ப காலத்துல ரொம்ப அருமையாய் நமக்குள்ள அந்த பாரம் இருந்தது. ஒரு மீட்டிங்காக கூடி 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 ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. இப்ப அந்த இடம் நம்ம சபை வெற்றிடமா இருக்கு. இனி தேர்தல்னு முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இனி சபை, இனி ஜனம், இனி ஆத்துமா, இதுல வெறித்தனமா இருக்கு. அல்லேலூயா. நான் எங்கேயும் இதை தான் பேச போறேன். தேர்தலை தூக்கி எறிங்க. தலைவர்கள் வேணும்னு தேசம் நல்லா இருக்கணும்னு ஜபிக்க வேண்டியது அவசியம் தான். ஆனா அதுக்கு போட்டு நம்ம ரொம்ப வேதனைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் 17 பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னாரு. என்ன அழகா சொன்னார்னா, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், உலக சமாதானத்துக்கு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இங்க வீட்டுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். உலக சமாதானத்துக்கு நம்ம கதறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய வீட்டுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். அவர்கள் யாரா இருக்கிறார்கள்? உன்னுடையவர்களா இருக்கிறார்களே. இப்ப நல்ல கவனிங்க. நாங்க ஒரு நோட்டீஸ்க்காக அவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் ஒரு வால் போஸ்டரை பார்த்து, அந்த வால் போஸ்ட் மேல இருக்கிற வசனத்தை பார்த்து தான் நான் நடுங்கி போனேன். எபேசியர் 5:16 படி நாட்கள் பொல்லாதவைகளா இருப்பதால் காலத்தை. தயவு செய்து நம்ம கொடுக்கிற ஹேண்ட் பில்ஸ்ல என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும்.
இன்னைக்கு நிறைய ஹேண்ட்பில்ஸ்ல என்ன கிடையாது, வசனமே கிடையாதுங்க. நான் சொல்றது ஒரு சாதாரணமா தெரியலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஜெபிக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம உத்தரவாதிகளாக இருக்கிறோம். அசால்ட்டா இருந்துடக்கூடாது. யாரை கூப்பிடுன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. சீமோனை கூப்பிடு, அந்த ஊழியக்காரன் தான் உன் வீட்டுக்கு சரியான ஆளு. உன் வீட்டுக்கு வர வேண்டிய ஆள் யாரு? சீமோனை அழைப்பி. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. தயவு செய்து நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், யோசிக்கிறேன், தேவ சமூகத்துல காத்திருக்கிறேன். நம்ம சர்ச்சுக்கு யாரை கூப்பிடலாம், கர்த்தர்ட்ட போய் விசாரிப்போம். அந்த ஊழியக்காரரை குறித்து நம்ம இன்னும் விசாரிப்போம். யார் வந்தால் நம்ம சபைக்கு பிரயோஜனம், யார் வந்தா நம்ம சபை வளரும், யார் வந்தா நம்ம சபையில் இருக்கிற மக்கள் உணர்வடைவாங்க, யார் வந்தாக்க கட்டுகள் அறுக்கப்படும். இப்படி ஒரு கூட்ட அபிஷேகத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எல்லா கிளை சபைகளிலுமே மாத ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு பயன்படுத்துறது நல்லது. ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். மாதத்துக்கு ஒரு ஊழியக்காரரை உங்க சபைகள்ல கூப்பிட்டு, கிளை சபைகள்ல கூப்பிட்டு நல்ல ஜெபம் பண்ணி, ரொம்ப வேணாம் ஒரு பாஸ்டிங் பிரேயர்ல செய்தி கொடுக்க கூப்பிடுங்க. நம்ம அந்த ஆட்கள் உணர்வடைவாங்க, அந்த கிராமம் அசைக்கப்படும். இல்லை ஒரு ஈவினிங் ஸ்பெஷல் மீட்டிங், ஒரு அற்புத மாலைன்னு ஓப்பன்ல வைங்க, இல்லை ஒரு சின்ன மண்டபம் பிடிங்க. நீங்க தான் அதை செயல்படுத்தணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லும் அல்லேலூயா. சரி, 6வது வசனம் படி. தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அவன் என்ன செய்திருக்கிறான்? அவனுடைய வீடு, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நிஜமாதான் கடல் ஓரத்துல தான் இருக்கு. நான் பேதுரு தங்கியிருந்த வீட்டை தாண்டி தான் போனோம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை எவ்வளவுன்னா 30 மைல்ஸ். இத்தாலியா பட்டணம் செசாரியாவில இருந்து யோப்பா 30 மைல்ஸ், கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர். ரொம்ப துல்லியமா சொல்லணும்னா அபவ் 50 வரும், 50 கிலோமீட்டருக்கு மேல வரும். இது சவுத் செசரியா, நார்த் சவுத், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னா செசரியாவில் வடக்கு பகுதி. அந்த கிட்டத்தட்ட ஒரு 48 கிலோமீட்டர் இவங்க எப்படி போயிருப்பாங்க யோசிக்க முடியல. ஒரு குடும்பத்தை இன்னைக்கு 48 கிலோமீட்டருங்கிறது உட்காந்து அடிச்சோம்னா 35 நிமிஷத்துல போயிடலாம். இல்ல கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம் வச்சா கூட 48 நிமிஷத்துல போயிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஆனா நல்ல கவனிங்க, இவ்வளவு தூரத்துக்கு அந்த நாட்கள்ல ஒரு தேவ மனிதனை அனுப்புறதுன்னா அவங்க பிரயாணம் என்னாச்சு, அவங்க வரக்கூடிய சூழ்நிலை என்னாச்சு, இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா யோசிக்கணும். கொர்நேலியோ தன்னிடத்தில் பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேர், தன் குடும்பத்திலிருந்து 2 பேர், அந்த 2 பேரோட கூட ஒரு பட்டாலியன். இந்த பட்டாலியன் எப்படிப்பட்டவன்? போர் சேவகரில். பார்த்தீங்களா, தலைவனுக்கு அந்த கேரக்டர் இருக்கிறதுனால அங்க இருக்க போர் சேவகர்களுக்கும் அந்த கேரக்டர் இருக்கு பாருங்க. அது என்ன அழகா இருக்கு பாருங்க. தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனை, வீட்டுல 2 பேரு, போர் சேவகன் 1, 3 பேரு எங்க அனுப்புறாருங்க? தயவு செய்து நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்க குடும்பத்தை கேதர் பண்ணுங்க, உங்க வீட்டை ஒழுங்குபடுத்துங்க. இனி காலம் செல்லாது. நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுங்க. தேவ சமூகத்துல முழங்கால் போடுங்க. போதகரிடத்துல கேளுங்க. நீங்க ஆண்டவரோட கண்ணீர் வடிச்சு கேளுங்க. ஒரு நல்ல தேவ மனுஷனை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி வீட்டுல ஒரு செய்தி கொடுத்து உணர்வடையணும்.
அல்லேலூயா. உங்க வீடு ஒரு கொர்நேலியு வீடு என்ன செய்யணும்? அன்னைக்கு கொர்நேலியு இருந்த நாட்கள்ல கர்த்தர் பாருங்க யார் அனுப்புறாரு? ஒரு பேதுரு, அப்போஸ்தலன். இது பரலோகமே அப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்புது. 8வது வசனம் பாருங்க. A to Z எல்லாத்தையும் சொல்றான். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு யார் வந்தா? தேவ தூதன் வந்தா. இப்படி மேட்டர் சொல்லி இருக்கிறான். பேதுருங்கிற ஒருத்தரை கூப்பிட சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர். நீங்க யோப்பா பட்டணத்துக்கு போங்க, அங்க போய் பேதுருவை பார்த்து என்ன பண்ணுங்க, இப்படி நடந்ததெல்லாம் என்ன பண்ணுங்க, விவரமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை பாருங்க. இப்ப மறுநாள் புறப்பட்டு அந்த யோப்பா பட்டணத்துக்கிட்ட கிட்ட போறாங்க. 6ஆம் மணி நேரம்னா எத்தனை மணி? மதியம் 12 மணி. 9ஆம் மணி நேரம்னா மதியம் 3 மணி. 6ஆம் மணி நேரம்னா எத்தனை மணிங்க? 12 மணிக்கு கரெக்டா எங்க போறாங்க? யோப்பா பட்டணத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல தான் பேதுரு என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டு மேல என்ன பண்றாரு? ஏறுகிறார். பட்டணத்தை நெருங்குறாங்க. ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். அடுத்த வசனம் 10வது வசனம் பாருங்க. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறார் பேதுரு. அப்படி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிற நேரத்துல ஆவியானவர் என்ன அருமையா எழுதியிருக்காரு பாருங்க. சரியான பசி. யாருக்கு? பேதுருக்கு மிகுந்த பசி. சாப்பிட ஆசையா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், அவன் தங்கியிருந்த வீட்டுல சொல்றான் பசிக்குது. அவன் ஆயத்தம் பண்ண, யார் வீட்டுல தங்கியிருந்தான்? தோல் பதறுகிற சீமோன் வீட்டுல தங்கியிருந்தான். சாப்பாடு அவருக்கு ரெடி பண்ணும் போது ஞான திருஷ்டி அடைந்து, கொஞ்சம் நல்ல கவனிங்க, இந்த ஞான திருஷ்டிக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இந்த ஞான திருஷ்டி என்னன்னா, ஒருவன் தீர்க்க தரிசியா இருந்தால் சொப்பனத்தில் தோன்றி தரிசனத்தில் அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். இப்ப பசியா இருக்கிற நேரத்தில் இவனுக்கு ஒரு தரிசனம். எப்பேற்பட்ட தரிசனம் பாருங்க. வானம் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட, இப்ப அவன் பார்க்கிற தரிசனத்தை கொஞ்சம் எல்லாரும் படிங்க. பூமியில் உள்ள சகல விதமான, ஏங்க சகல விதமான 4 கால் ஜீவன்னா என்னது? காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம், புலி, யானை அப்படி வச்சுக்கலாம். சகலவித காட்டு மிருகங்கள், 4 கால் மிருகங்களோ, ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக தொடர்ந்து பாருங்க. சம பசியா இருக்கிறான். இப்ப ஞான திருஷ்டி அடைகிறான். கண்கள் பிரத்யட்சமா பார்க்குது. ஒரு விஷன், ஒரு பெரிய கூடை பார்க்கிறான். அந்த கூடுல காட்டு மிருகங்கள் இருக்கிறது, ஊரும் பிராணிகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது. பேதுருவே என்ன பண்ண? அடித்து புசிங்கிறாரு. அப்ப பாருங்க, அப்படி எல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமா இருக்கிறதை நான் ஒரு காலம் என்ன செய்யறதில்லை? புசிப்பதில்லை, புசிக்கிறதில்லை. இப்ப பாருங்க, அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை 2ஆம் தரமும், அடுத்தது பாருங்க, பின்பு அந்த கூடு, பேதுருன்னா 3 தடவை கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் போல எப்பயுமே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பேதுருனாவே 3 தடவை கன்ஃபர்மேஷன் ஆகும். என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. மறுதளித்ததோ இந்த தரிசனமும் அவருக்கு ரிப்பீட் 3 தரம் சொன்னதான் அவருக்கு லைனே கிளியர் ஆகுது. முதல் தரம், 2ஆவது தரம், 3ஆவது தரம் சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க என்ன நடக்குது பாருங்க. பேதுரு தான் கண்ட தனக்குள் அப்படியே ஒரு பிரேக். இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. சந்தேகம் மீன்ஸ், கொஞ்சம் கவனிங்க,
ஒரு ஒரு தரிசனம் பார்க்கிறோம். இது உண்மையா கர்த்தர் தான் காமிச்சார். இது என்ன, இது தவறே கிடையாது. ஆனா சந்தேகங்கிறது எங்க வரக்கூடாதுன்னா குடும்ப வாழ்க்கையில வரக்கூடாது. சந்தேகம் எங்க வரலாம்னா நம்ம பார்க்கிற தரிசனங்கள்ல வரலாம், ஆண்டவர் பேசுறதுல வரலாம். ஆண்டவர் தான் பேசுறாரா? அது நம்ம மனுஷங்க தானே, நம்ம தேவலோகத்திலே வாழ்றோம் இல்ல, பாவலோகத்துல வாழ்றோம். நம்ம இப்ப வாழ்றது முழுக்க முழுக்க பாவலோகம். இந்த லோகமே எப்படிப்பட்ட லோகம்தான், எங்கிட்ட திரும்பினாலும் பாவம் தான். அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழும் போது நமக்கு இயல்பா சந்தேகம் வர்றது அது இயல்பு தான். அப்படி அவர் சந்தேகப்படும் போது என்ன நடக்குது பாருங்க. கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை, என்ன அருமையான காரியம், சரியாய் அந்த 3 இவனுக்கு தரிசனம் கொடுக்கிறதுக்கும் வீட்டு வாசப்படியில நிக்கிறதுக்கும் இந்த காரியத்தை கவனிங்க. அடுத்தது பாருங்க, இங்கே தங்கி இருக்கிறாரா? என்ன அருமையா கேட்கிறாங்க பாருங்க. அவ கொர்நேலியு எவ்வளவு விவரமா சொல்லி கொடுத்திருப்பார் இல்ல? நீங்க நம்ம ஆளுகளை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புங்க பாப்போம், ஏகப்பட்ட குளறுபடி பண்ணிட்டு நிற்பான். செத்திங்க நீங்க, அதோட அவ்வளவுதான். ஆனா அந்த 3 பேரும் என்ன பண்ணி இருக்கிறாங்க பாருங்க, அந்த வீட்டு வாசல்லே போய் நின்று பேதுரு எனப்பட்ட மறுபேர் கொண்ட சீமோன் நீங்க தங்கியிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பதில் வருது பாருங்க, வாசிக்கலாம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்? முதல்ல வந்தது சந்தேகம், இப்ப வந்தது சிந்தனை. இது ரெண்டும் எப்ப எங்க நடக்குது? ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆத்மாவுல நடக்கக்கூடிய சுவாபங்கள் இது. தயவுசெய்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய தரிசனங்களை நம்ம எப்படி விளங்கிக்கணும், ஆவிக்குரிய ரகசியங்களை எப்படி விளங்கிக்கணும். சந்தேகத்திலே மூழ்கிடக்கூடாது. சந்தேகத்துக்கு அப்புறம் பேதுருக்கு என்ன வந்தது? சிந்தனை. இந்த சிந்தனை மண்டலம் ஆத்மா. சிந்தனை இது ஆத்மா. சிந்தனை சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆத்மாவில் உணரும் போது இப்ப ஆவியானவர் வந்துட்டார். ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. பக்கத்துல சொல்லுங்க. சந்தேகப்படும் போது ஆவியானவர் வரமாட்டார். ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது ஆவியானவர் வருவார். அந்தரங்க ஜபம் இல்லாம ஐக்கிய ஜபம் வேஸ்ட், அப்படித்தானே? பக்கத்துல சொல்லி பாருங்க. அந்தரங்க ஜபம் இல்லாம பேதுரு பண்ணினது அந்தரங்க ஜபம். இனிமே போய் கொர்நேலியு வீட்டுல நடக்க போறது ஐக்கிய ஜபம். அந்தரங்கத்துல ஒழுங்கா இல்லைன்னா ஐக்கியத்துல இப்படி இருக்காது. அந்தரங்கம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த சிந்திக்கிற அந்த தரிசனத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பித்த உடனே ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவர் ரொம்ப அழகா சொல்றாரு. 3 மனுஷர் உன்னை என்ன பண்றாங்க? தேடுறாங்க. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இதேதான் அப்போஸ்தலர் பணி 9 அனனியா வீட்டுக்கு கர்த்தரே போயிட்டார். அனனியா வீட்டுக்கு யார் போயிட்டா? ஏங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் எப்பங்க வருவாங்க? நமக்கு வயசாகி சாக போறோம், எப்ப வருவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி யார் வரணும்? கடங்காரனா யார் வரணும்? நம்ம வீட்டுக்கு அடிக்கடி தேவ தூதர்கள் வரணும், கர்த்தர் வரணும். அடிக்கடி ஆண்டவர் நம்ம கூட என்ன பண்ணணும்? சர்வ சாதாரணமா நம்ம ஆண்டவரோட பேசிட்டு வெளியில வரணும். ஹல்லேலூயா. பாருங்க, அனனியா வீட்டுக்கு போய் டக்குன்னு நிக்கிறாரு. அனனியாவேன்னு கூப்பிடுறாரு. அலறி அடிச்சுட்டு முடியாராம். யாரு? அனனியா. என்ன ஆண்டவரே? அப்ப பிராக்டிஸ் இருக்கு அவனுக்கு, தீர்க்கதரிசி தானே. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, சவுல் என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன், அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்னு இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அவன்கிட்ட. அவன் அனனியா தீர்க்கதரிசி. ஐயோ, அவன் பச்சை பிராடு, அவன் கொலகார பைய, அவன் வீட்டுக்கா என்ன போக சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறான். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, கொலகார வீட்டுக்கும் பயங்கரவாதி வீட்டுக்கும் சந்திக்கப்பட்ட நேரத்தில் சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாரு?
அனுப்புவார். கர்த்தரே வந்து சொல்றத கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அப்படித்தான் அனுப்புனாரு. இவன் என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஆனா என்ன நடந்தது? அனனியாவை பார்த்தோன்னு முட்டிக்கால் போட்டான். அவனுக்கு உபதேசித்து ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டான். யாருக்கு யார் அனுப்புனா சரியா வருங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி, அந்தந்த வீட்டுக்கு ஒரு ஆசாரி, அந்தந்த வீட்டுக்கு ஒரு அப்போஸ்தலரை கர்த்தர் வச்சிருக்கிறேன். யார் வந்து அந்த வீடை சரி பண்ண முடியும்? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் அற்புதம் பண்ணுவார். அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்களேன். இப்ப பாருங்க, இவன் சிந்திக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, ஏற்கனவே உனக்குள்ள இருந்த சந்தேகம் இருக்குல்ல, இந்த சந்தேகப்படாமல் யாரும் எவருன்னே தெரியாம வந்து வீட்டு வாசல்ல கூப்பிட்டா எப்படிங்க போறது? ஆவியானவர் போக சொல்றாருங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஊழியத்துக்கு ஆவியானவர் போக சொல்லி போகணும். ஊழியத்துக்கு யார் போக சொல்லணும்? அப்படிதாங்க நாங்கெல்லாம் போனோம். யாருமே கூப்பிட்ட உடனே எங்கேயுமே போறதில்லை. நமக்கு இங்க கூப்பிடுறாங்க அங்க கூப்பிடுறாங்கன்னா ஓடுறதில்லை. எத்தனை முறை கூப்பிட்டாலும் ஜெபம் பண்றேன் பிரதர். ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய லீடிங் இருந்தாதான். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அப்பா பாடுறாங்கல்ல, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இதான் ரொம்ப முக்கியம். ஹோலி ஸ்பிரிட் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும். ஹோலி ஸ்பிரிட் பேசணும். இங்க போப்பா, இந்த வீடை சந்திப்பா, இந்த இடத்துல நெல்லுப்பா, இவங்களோட இப்படி மட்டும் நீங்க பழகிட்டீங்கன்னா நான் தைரியமா சொல்வேன், இந்த இடத்துல இருந்து எனக்கு மனைவி இவதான் உன் மனைவின்னு கூப்பிட்டு கொடுத்த, இதுதான் உன் வீடு அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்த, எனக்கு ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பேசி பேசி கொடுத்தாருங்க. அதை நான் என் கைப்படவே எழுத முடியும். என் கைப்பட எழுதுனாதான் அதுல சுவாரஸ்யமே இருக்கு. ஆண்டவர் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்த. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அப்பா, ராஜாமணி ஐயா, ஜோசப் பாலச்சந்தர் 3 பேர் எங்க வீட்டுக்கு ஒரே நேரத்தில் வந்து இறங்கினாங்க. ஒரே கார்ல வந்தாங்க. இந்த ஒவ்வொரு சாட்சியும் கேட்டுட்டு ராஜாமணி ஐயா துடிக்கிறார். என்ன சையராஜ் இப்படி சொல்ற? ராஜாமணி ஐயா சொன்ன இன்னொரு காரியமும் சொல்றேன். நான் 30 வருஷம் புக்கை படிச்சுட்டு நானும் அவர் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஆவிக்குரிய புஸ்தகத்தையும் ஒரு முறை படிப்பேன், அப்படி தூக்கி போட்டுருவேன். எனக்கு உண்மையாகவே இந்த புஸ்தகத்தை வைக்க மனசு இல்லை. 2 தடவை நான் படிச்சேன்பா, 2 தடவை படிச்சேன்பா அப்படின்னு. கர்த்தர் எவ்வளவு நல்லவ. அதுல இருக்கிறது வெறும் சாட்சி தான், அவ்வளவு சாட்சி தான். நான் கண்ணீரோட சொல்றேன், ஆவியானவர் கைடன்ஸோட போங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எங்க போனாலும் யாரும் கைடன்ஸ். அதனாலதான் உங்களை அவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேச சொல்றோம். அந்நிய பாஷை பேசுகிற ஆவியில் எப்படி பிரதர் ஆவியானவர் பேசுறத நான் உணர்றது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்தா, இன்ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆண்டவருடைய பிரத்யட்சமான சத்தம் வரும். போ மகனே போ. யோப்பா போனார்ல, யோப்பா போ. நேராவும் சொல்வாரு, ஆவியிலையும் சொல்வாரு. உங்க ஆவி நீங்க 2 தடவை 3 தடவை அப்படி யோசிக்கும் போது நான் தான் பேசுறேன். கர்த்தர் பேசுறது துண்டா தெரியும், பிசாசு பேசுறது தனியா தெரியும். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. ஆவியான ஒரு கைடன்ஸ். தயவு செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஸ்லக்கினஸ் மட்டும், இந்த லீடிங்கை நீங்க புரிஞ்சுக்காம வாழ்ந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. நான் 37-38 வருஷம் ஊழியம் பண்றேன். மாம்சத்துல ஊழியம் பண்ணியிருந்தேன்னா என்னைக்கு செத்து இருப்பேன். ஆவியினால தான் எனக்கு பழைச்சிருக்கிறேன், ஆவியானவரால தான் பழைச்சிருக்கிறேன். நீ சாக மாட்டேன்னு கர்த்தர் சொன்னதுனால தான் பழைச்சிருக்கிறேன்.
அல்லேலூயா. அவர்களை அனுப்பு, கூட போ என்று அவனுக்கு சொன்னார். அடுத்த வசனம் படிங்க. இதோ இதோட இன்னைக்கு நான் முடிக்கிறேன். நாளைக்கு தொடருவோம். இன்னைக்கு வேற ஒண்ணு இல்ல. பேதுரு, கொர்நேலியோ ஆட்களை பேதுருவின் இடத்தில் அனுப்புத. இல்லாட்டினா பேதுருவினுடைய விஷன், பேதுருவினுடைய தரிசனம். இந்த சப்ஜெக்ட் வந்துங்க 21 நாள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ரகசியம் இருக்கு இந்த சப்ஜெக்டுக்குள்ள, அவ்வளோ ஆழங்கள் இருக்குது. ஆமென். ஜோமனோமா எல்லாரும் எழுந்திருக்கலாம்.